अस्मद्गुरु परमगुरु नियतिवरपूर्णो शयामुनं रामं पद्मासनादगलैक्षरमारमारति वन्दे वन्दे वृन्दावनं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम जयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरि वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सदावि प्रणामं लक्ष्मणमुनिस्तुतिगृह्णाति मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं जयति सकलविद्यावाहिनी जन्मशैलः परिवृत्तिशान्तविश्रान्तशाकी निखिलकुमतिमाया सर्वरी बालसूर्यः निगमजलधिवेला पूर्णचंद्रो यतीन्द्रः जयति அப்படின்றது பாஷ்யக்காரர் மேம்பட்டு விளங்குகிறார் அப்படின்றது அர்த்தம். இதனுடைய சமுதாயத்தை பார்த்துருக்கோம். இப்போ அதேதான் திருப்பி அதனுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். இந்த 4 இதில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. சைலம் மலையாகவும் மரமாகவும் சாக்கி பாலசூரியா இளம் சூரியனை போலையும் பூர்ண சந்திரா பூர்ணமான சந்திரனை போலவும் இவருடைய சீசுத்தியை வர்ணித்திருக்கார். அதாவது இவருடைய சீசுத்தியை வர்ணித்தார் அப்படின்னு சொன்னா, இந்த மலை போல பண்புகளை உடையவரானதுனால அந்த மலை போன்ற சீசுத்திய மலைக்கு ஒத்ததான சீசுத்தி அருள் செய்திருக்கார். மரம் போல பண்புள்ளவரானதுனால மரத்தை போன்ற சீசுத்திய இவர் மரத்தை போன்ற பண்புள்ள சீசுத்திகளை அருள் செய்திருப்பார். இளம் சூரியனை போல, அதுக்கப்புறம் பூர்ணச்சந்திரனை போல இவருக்கு அந்த பண்புகள்லாம் இருக்கிறதுனால இவருடைய குணங்கள்ல அதான் இவருடைய கிரந்தங்களும் அப்படிப்பட்ட பண்புகள். சரி, லோகத்துல கூட யார் எந்த வித்தியில எதில் அவளுக்கு தேர்ச்சி பெற்று அதில் நிபுணாளா இருக்காளோ அவள் அந்த கிரந்தத்தை பண்ணுவாள். ஒரு சயின்டிஸ்டா இருக்க அந்த சயின்டிஸ்ட் அந்த சயின்ஸுக்கு தகுந்ததான் அந்த சயின்ஸ் ஒரு அதை பிரதிபாதிக்கிற மாதிரி ஒரு புக்கு வெளியிடுவாள். நாடகத்தெல்லாம் இது பண்றவன் ஒரு நாடகத்தை உண்டு பண்ணி பண்ணுவான். அதே நாவல மேதாவியா இருக்குவா, சட்ட புஸ்தகம் எழுதுவா. இப்படி லோகத்திலே இருக்குது. அதே போலதான் இந்த பண்புகள்லாம் அவரிடத்துல விளங்கத்தினால அது போன்ற கிரந்தங்களை அருள்றார். ஜெயதி சகல வித்யா வாகினி ஜன்மஸ்ரீயா, எல்லா வித்தைகளுக்கும் உற்பத்தி. அதாவது இந்த இடத்துல நதியா வர்ணிக்கிறார் ஸ்ரீபாஷ்யக்காரனுடைய நதியா வர்ணிக்கிறார் அப்படின்னு முதல்ல வச்சுக்கோம். அதனால இவருடைய கிரந்தமும் அந்த நதியை போன்ற சுபாவத்தை உடையது அப்படின்னா எல்லா மகாநதிகளும்
கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா, இங்கே காவேரி எல்லாமே மலையில தான் உற்பத்தியாகும். அதுபோல இவருடைய கிரந்தங்கள் உன்னதமான இடத்திலேருந்து உண்டாரு. ஒரு கிரந்தம் உண்டாருதுன்னா அதான் ஒரு கிரந்தத்தை ஒருத்தர் இயக்குறா அப்படின்னு சொன்னா அதுக்கு மூலமான சாஸ்திரம் எதுவோ அந்த சாஸ்திரத்தை தழுவி அவள் எழுதுவாள். நாடகத்தை ஒருத்தன் பற்றி வாழ்கிறான், ஒரு நாடகம் எழுதினா அந்த நாடக சாஸ்திரத்துக்கு தட்டுப்பட்டு இந்த நாவல் அது இது எழுதான்னு சொல்லலை, அப்படி எழுதுவான். ஒரு பாட்டு அப்படின்னா எதுவுமே சயின்ஸ்னா அந்த சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு அதை இவனுடைய முயற்சியினால நல்லபடியா விவரிப்பான். எதுவாக இருந்தாலும் நீதியா இருந்தாலும் சட்டமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவான். அதை போல அதுக்கு மூலமா இருக்கக்கூடிய உயர்ந்த கிரந்தங்கள் இருக்க அந்த வழிகாட்டுதலின் படிதான் இந்த கிரந்தத்தை பண்ணுவது. அதை போல இவருடைய இது என்னன்னா நதியை போல எல்லா வித்தியாசத்துக்கும் நதிகளுக்கு உற்பத்தி ஸ்தானமான பர்வதம் போன்று இருக்கார். அதனால இவர் பர்வதத்திலிருந்து நதி வருகிறா போல இவர் அந்த கிரந்தத்தை பண்றார். மலைகள் எப்படி உயர்ந்து இருக்குதோ மலைகள்ல எப்படி உயர்ந்த பொருள்கள்லாம் விளையாடுதோ மலைகள் எப்படி உயர்ந்து இருக்குதோ அதை போல இவர் உயர்ந்ததான உபனிஷத் சாரங்கள்லாம் வேதாந்த சாரங்கள்லாம் எடுத்து நமக்கு பிரவாகமா கொடுக்கிறார். திரும்ப திரும்ப நாம சொல்றது என்னன்னா கீழே 4 ஸ்லோகத்துக்கு முன்ன சொன்னாரே ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதீனாம் உச்சாட்டனானி பகிரந்திர உபப்ளவானாம் பத்யானி கோர பவ சஞ்சர பீடிதானாம் கிருத்தியானி பாந்தி அப்படின்னு சொன்னேன். அந்த இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகம் ஒவ்வொரு மாதிரி மேலும் மேலும் வர்ணிச்சுன்னு வராது. ஒருத்தருடைய சுபாவத்தை நாம பெரிதும் கொண்டாடினோம்னா அந்த சுபாவத்தை பல வகையா போயிடும். இப்படி நீச்சமா சொல்லணும்னா சீக்கிரம் புரியுறதுக்கு ஒருத்தரை நமக்கு பிடிக்கலைன்னா அவர்கிட்ட இருக்கிற தோஷத்தை பல வகையா மாற்றி மாற்றி இந்த மாதிரி கட்டவர் அவர்கிட்ட இருக்கிற தோஷம் ஒண்ணுதான் இருக்கும். அதை 1 2 இருக்குதுன்னா ஒவ்வொன்றுத்தையும் பல ஆங்கிள் பல விதமா அதை இப்படி அப்படி அப்படின்னு மோசமா வர்ணிக்கும். அது போலதான் உயர்ந்த வாழையும் நாம் என்ன பண்றோம், நமக்கு பிடித்தவர்கள்னா அவரை பலபடியா ஸ்தோத்திரம் பண்ணணும். அவர் பண்ணின உபகாரம் ஒண்ணுதான் இருக்கும் நமக்கு. அந்த ஒரு உபகாரத்தையே பல சந்தர்ப்பங்கள்ல அந்த மகானால தான் நான் இப்படி இருக்கேன், அவர் அன்னைக்கு அப்படி உபகாரம் பண்ணினார், அது இப்படி எனக்கு இன்னைக்கு உதவிகரமா இருந்து நான் இப்படி எல்லாம் வழங்கறதுக்கு காரணமா இருந்து அப்படின்னு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அதை சொல்லுவோம். ஒவ்வொரு விதமா அதை வர்ணிக்கும், அதான் ஒவ்வொரு ஆங்கிள்னு சொல்லணும். அந்த மாதிரி அதனால மலை எப்படி உயர்ந்ததா இருக்குதோ ஜெயத்தின்றது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி பாஷ்யக்காரன் விளங்குகிறார். சகல வித்யா வாகினி ஜன்மசைலா, எல்லா வித்யைகளுக்கும் பிறப்பிடமா இருக்கக்கூடிய மலை போன்று விளங்குகிறார். அப்படின்னா அந்த வித்யைகள் எல்லாம் எங்கேந்து உண்டாது அப்படின்னு சொன்னா வேதாசாஸ்திரம் பரநாஸ்தி, வேதத்துல இல்லாதது வெளியில் இருக்காது, வேதாந்தங்கள்ல சொல்லாத விஷயம் வெளியில இருக்கவே இருக்காது.
வெளியில என்ன இருக்குதோ, வெளியில குணங்களோ நற்குணங்களோ தீய குணங்களோ எதுவாக இருந்தாலும் அது வெளியில இருக்கிறது ஒன்றும் வேதத்துல இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால்தான் பெருமாள் இடத்துல இல்லாத குணங்கள் வெளியில கிடையாது. வெளியில இருக்கிற குணங்கள் எதுவும் பெருமாள் இடத்துல இந்த ஒண்ணு இல்லை அப்படின்னு கை காட்டுங்க. ஏன்னா அவன் வேத பிரதிபாத்தினால வேதம் எல்லாத்தையும் மறைவிறக்கும் பொருள் எல்லாம் மெயின் ரீதியில எல்லாம் பகவத் சம்பந்தமாகவே சொல்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பகவானுக்கு உடல் அப்படின்னு. அதனாலதான் நம்ம சித்தாந்தத்துல பெரியவர்கள் அந்த வேதத்துடைய முழுமையான அர்த்தத்தை தத்வார்த்தத்தை காண்பிக்கிறார். விசிஷ்ட அத்வைத்தம் அப்படின்னு சேத்தனா சேத்தனங்களோட கூடின சேத்தனா சேத்தனங்கள் சரீரம், இவன் சரீர். அதாவது சேத்தனா சேத்தனங்கள் உடல், இவன் உயிர். உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துடன் அது ஆகும். அந்த மாதிரி எந்தமான காட்டக்கூடிய பிரமாணமும் என்ன சொல்றது, அதான் பிரமாணமும் பிரமாணத்துல தெரியாத விஷயங்கள், அதுல கூறாத விஷயங்கள் வெளியில எதுவுமே இருக்காது. வெளியில இருக்கிற விஷயங்கள் எதுவும் வேதத்துல சொல்லப்படாத இருக்கவே இருக்காது. அதுபோலதான் அதனால காட்டக்கூடிய எம்பெருமானத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் இருக்க, அந்த பண்புகள் ஏகதேசமா வெளியில இருக்கும். லோகத்துல இந்த பண்பு இருக்குது, நற்பண்போ தீய பண்போ எதுவானா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்குது. ஆனா அது எம்பெருமானத்துல இல்லைன்னே சொல்ல முடியாது. அப்படி எம்பெருமானத்துல இருக்கிறது தான் வெளி உலகில் இருக்கும், வெளி உலகில் இருக்கிறது எம்பெருமானத்துல இல்லாதையே இருக்காது. இப்படி வச்சுக்கலாம். அது அப்படியா அப்படின்னு சொன்னா அப்படியேதான். அதாவது ஆழ்வார் சாக்கிட்டே கூட நல்குலகும் செல்வம் நரகம் சுவர்க்கம் வெல்பகை நட்பு விடம் அமுதம் விடமும் அமுதமாய் பல்வகையும் பரந்த பெருமான் என்ன ஆழ்வார் அப்படின்னு சாய்ங்க. செல்வம் மங்குடி திருவண்ணகர் கண்டேனே, திருவண்ணகர்ல இப்படிப்பட்ட பெருமாளை நான் சேவிக்கிறேன். அதனால உபனிஷத்தும் எதிலையும் பெருமாள் இருக்கான். சக்ஷுஷ்ல இருக்கான், பிருத்திவியில இருக்கான், ரேதஸ்ல இருக்கான், அப்படின்னா எல்லாத்துலயும் பெருமாள் இருக்கான்னு சொல்றான். கறந்துக்கும் பறந்துல அதை விவரிக்கிட்டே அது அந்த மாதிரி விவரிக்கும். நமக்கு தீயத்துல இருக்கா, தீயவர்கள்ல இருக்கானா அப்படின்னு யோசனை பண்ண வேண்டாம், எல்லாத்துலயும் அவன் இருக்கான். அதனாலதான் புறத்தாழ்வார் கூட எதுக்கு 1:4 சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா சில இடத்துல சந்தேகம் வரும். பெருமாளை உயர்ந்தவன் நான் சொல்லச்சு, என்னதான் அவன் எல்லா இடத்துலையும் பறந்துருக்கான்னா கூட இந்த அத்தியந்த நீச்சமான இடத்தெல்லாம் அவன் இருப்பானா, அந்த அத்தியந்த நீச்சமான சுபாவம்லாம் அவனுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் பெருமாள் பொதுவில் புருக்குட்டி பட்டனா இருந்து மாலாய் பிறந்த நம்பியை பிராட்டியின் இடத்துல இருக்கக்கூடிய வியாமோகம் இருக்க, அதனால அவன் பிறந்த நம்பியை இன மாதிரி பலவார சிருஷ்டி பண்றான், பிறக்கிறான், பலவார பிறக்கிறான். ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாருமில்லா நான்முகன் தன்னோடு தேவர்களோடு படைத்தான்ற ரீதியில அவன் பலவாரா பிறக்கிறான். எதனால மாலாய் பிறந்த நம்பியை, அந்த பிராட்டியின் இடத்துல இருக்கக்கூடிய வியாமோகம் இருக்குதே, அந்த வியாமோகத்தினால அவளுடைய ஆசைக்கு ஏற்ப இவன் இறங்கி இந்த மாதிரி பலவாரம். எப்படி
மயில், பெண்மயிலினுடைய சந்தோஷார்த்தம் அப்படியே தன்னுடைய தோகையை விரித்து ஆடுறதோ அது போல அப்படின்னு பட்டரும் சாதிச்சிருக்கார். புறத்தாழ்வானும் ஸ்வஸ்தி ஸ்ரீர் திசதாத்து அசேஷ ஜகதாம் சர்கோபசர்கஸ்திதி ஸ்வர்க்கம் துர்கதிம் ஆபவர்கீயபதம் சர்வஞ்ச குர்வன்னரிஹி யஸ்யாவீக்ஷ்ய முகம் தலிங்கித பராதீனா விதத்தே கிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கம் துர்கதி எல்லாத்தையும் அதை விவரணம் பண்ணதே சொர்க்கத்தையும் சொல்றார், துர்கதியா இருக்கக்கூடிய நரகாதிகளையும் சொல்றார் படைக்கிறான். அதெல்லாம் எதனால? பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வையினால்தான். பிராட்டி நரகத்தை படைக்கிறதுக்கு கூட அவனுக்கு கண் பார்வையினால உணர்த்துறான். பிராட்டி வெறும் அருள் பண்றதுக்கு மாத்திரம் உணர்த்துறான்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம். அதனாலதான் அப்படி கூட உண்டா, பிராட்டி புருஷகாரமா இருக்காளே அப்படின்ற சந்தேகம் வேண்டாம். ஒன்று சொன்னா உடனே இன்னொரு சந்தேகம் வருது, இதுலயே நீண்டு போறது. அதனால்தான் திண்கடல் கால் அசுரக்கு தீங்கிழைக்கும் திருமாலை. அதாவது தீங்கே பண்ணணும் அப்படின்ற இது பண்ணி ஒருத்தர் வித்வானா இருந்தா கைக்கு தோடா போடுறாடு, அதே மாதிரி ரொம்ப வீரனா இருந்தா வீரக்கடல் அது ஒன்று காலில் தண்டை போடுவான். இவன் எப்படி வீரமா இருக்கான், எப்போ எல்லாருக்கும் தீங்கே இழைக்கணும் அப்படின்னு இருக்கானே, அவனுக்கும் காலில் தண்டை உண்டு. எதுக்கு? அதாவது நல்லவாளுக்கு நல்லவராக இருக்கிறவருக்கு நல்லவர்கள்லாம் கொண்டாடி புகழ ஆரம்பிச்சுக்குவார். தீயவனா இருக்கவனுக்கு தீயவர்கள் மொத்த பேர் அவனை புகழ ஆரம்பிச்சு அவனை தலைவனாக இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய திண்கடல் கால் அசுரருக்கு அவனுக்கு அதனாலே அந்த தீயவர்கள்லாம் சேர்ந்து அவனுக்கு அவனுடைய வீரத்தை பாராட்டி தண்டை போடுறான். அப்படிப்பட்ட திண்கடல் கால் அசுரருக்கு தீங்கிழைக்கும் திருமாலை. அந்த அப்படிப்பட்ட அசுரனுக்கு தீங்கு பண்ணக்கூடியவன் யாரு? எம்பெருமான். ஏன் அவனுக்கு தீங்கு பண்றான்னா, அவனுக்கும் மேலே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த மாதிரி நாம வாழறது பிரயோஜனம் இல்லை, நமக்கு மேல எம்பெருமான் நமக்கு தீங்கு பண்றான்னு சொல்லிட்டு அந்த வழியிலேருந்து மாறி அவனுக்கும் தீங்கு அளிக்கும் கூட இவன் சரணாகதி பண்ணி அவனை சார்ந்து இருந்து இவன் நல்வழி தரத்துக்காக பெருமாள் தீங்கு அழைக்கிறான். அப்போ அந்த தீங்கு அழைக்கிறது யாரு அப்படின்னா, நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் அப்படின்னு சொல்லி என்னைக்குமே நிகிரகமே தெரியாது இருக்கக்கூடிய பிராட்டின்னு நாம ஸ்தோத்திரம் பண்றோமே, அந்த பிராட்டியும் சேர்ந்துதான் தீங்கிழைக்கும் திருமாலை. இது பெருமாளுக்கு மாலுக்கு விசேஷனம் இல்லை, இந்த தீங்குன்றது அதான் திருன்றது. மாலுக்கு விசேஷனம் இல்லை இந்த திரு. அதாவது திருன்றது பிராட்டியான ஸ்ரீயை குறிக்கிறது. மால்னா எம்பெருமான் குறிக்கிறது. திருமால் மாலுக்கு விசேஷண பதம் இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்த மிதுனத்தை இங்க சொல்றது. திண்கடல் கால் அசுரருக்கு தீங்கிழைக்கும் திருமாலை. அதனால எல்லாத்தையும் அதுல நாம என்ன பண்ணணும், அந்த நல்லத்தை எடுத்துட்டு சாரக்கிராகிகளா இருந்து நாம உயரும். அப்படி அசாரக்கிராகிகளா இருக்கவாளுக்கு பெருமாள் படிப்படியா அவளை திருத்தி கொண்டு போறான். அப்படி திருத்தச்சே எல்லா இடத்துலையும் பிராட்டி கூட இருந்து திருத்தறதுனால ரெண்டு பேரும் ஒத்த கருத்தா இருந்துதான் திருத்துறா. அதனாலதான் இங்க திண்கடல் காலசுரத்து தீங்கிழைக்கும் திருமால் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். அதனாலதான் ஆழ்வார் இன்னொரு இடத்துல சொல்லச்சே, பண்ட நாளாலே மின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்வடிகால் குடி குடி வழிவந்தாட்சியும் தொண்டர் அப்படின்னு. இன்னைக்கு நாம பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம்
கோயில் சீர்த்து ஏதோ கோவிலை பெருக்கி மொழிகி கோலம் போட்டு புஷ்பம் பறிச்சு பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு திருவிளக்கு ஏற்றி ஏதோ இப்படி பண்றோம்னு சொன்னா இது இன்னைக்கு நேரடியா நாம இவ்வளவு சுத்தனா வந்துள்ள இந்த கைங்கரியத்துக்கு ஏற்றுக்கூட்டமான சுத்தனா நாம இல்லை. அது படிப்படியா ஒவ்வொரு ஜன்மத்திலையும் நம்ம திருத்தி பெருமாள் கொண்டு வர. அப்ப திருத்தலான்னு சொன்னா பூர்வத்துல நாம எப்படி இருக்கோம்? அயோக்கியனாக இருக்கும். அப்போ அதை திருத்தத்தை சிராட்டியும் சேர்ந்துதான் பண்ட நாளாலே நின் திருவருளும் பெருமாளுடைய திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு அந்த பிராட்டியினுடைய திருவருளும் கொண்டுதான் கொஞ்சம் கொஞ்சமா திருத்தப்பட்டு இன்னைக்கு நாம இந்த கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியவானா வந்திருக்கோம். அப்போ எல்லாமே அந்த தண்டிக்கக்கூடிய காரியமும் பெருமாள் தண்டிக்கக்கூடிய காரியமும் நம்ம திருத்தத்துக்காக தான். எப்படி லோகத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா அதுக்கப்புறம் அங்க ஜெயிலில் வாசம் பண்ணச்சே அந்த சிறை கூட்டத்திலே இவனை நல்லவன் ஆக்கிறதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் பண்றான். இப்போ லோகத்துல கூட ராஜாங்கத்துல அந்த மாதிரி இருக்கு. அது போல அப்படியே தண்டிச்சு அப்படியே விட்டுள்ள. ஏதோ சில பேருக்கு இங்கேயே இல்லாதபடி மரண தண்டனை அப்படி இப்படின்னு கொடுக்குறார். அது தவிர மற்றவாளுக்கெல்லாம் அதை போல பெருமாள் அந்த மாதிரி தண்டனை கொடுத்து இதுவும் பண்றான். அப்ப கூட ஆத்மா அழிக்கல, அந்த ஜென்மத்தை ஒழிச்சு இன்னொரு ஜென்மத்தை கொடுக்குறான். அதுதான் இப்படி அப்படி உயர்ந்ததான சாஸ்திரமா இருக்கக்கூடிய வேதத்தினுடைய அர்த்தத்தை இவர் சொல்றார். வேதத்தினுடைய அர்த்தத்தை என்ன? அந்த நதி எப்படி உயர்ந்த பொருட்கள்லாம் இருக்கக்கூடியதான மலையில உண்டாதோ அதனால அந்த நதி பெருக்கில எல்லாரும் செழிப்பா அந்த பெருக்குனாலே லோகம் மொத்தம் செழிப்பா இருக்குதோ அதை போல இவருடைய கிரந்தம் அமையாது அப்படின்னு இந்த இடத்துல சாய்கிறார். சகல வித்யா வாகினி ஜன்மசைலா. ஏற்கனவே நாம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி என்னது வேதாந்தார்த்தங்கள் ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதி நாம். அந்த வேதாந்த சரஸ்வதியுடைய இதெல்லாம் தன்னுடைய வாக்குகள்லாம் இவருடைய கிரந்தங்கள்ல இவருடைய வாக்குனால ஈடுபடும். எதிராஜ முனேர் வசாம்சி இவருடைய வாக்குல வேதாந்த சரஸ்வதிகள்லாம் வேதாந்தம் அப்படின்றது சிகரம். அதனால மலையில வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை தான் இவர் சாதிக்கிறார். அதனால இந்த இடத்துல சகல வித்யா வாகினி ஜன்மசைலா. அதனால எல்லா வித்தைகளும் பிறப்பிடம், எல்லா வித்தைகளுக்கும் பிறப்பிடம்னா இவருக்கு சொல்லா தமிழர் 3 சுருதிகள் 4 எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்தவன் அப்படின்னு சொல்லப்பட்டு இவருடைய. அதனால சகல வித்தைகளும் பிறப்படமாக இருக்கிற மலை போன்று இவர் இருக்கிறார் அப்படின்னா அந்த வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை நன்னா தெரிஞ்சவர். ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதி நாம் அப்படின்னு. அதனாலதான் அது என்ன பண்றது? எம்பெருமான பிரதிபாதிக்கிறது. எம்பெருமான தொண்டொழிக்கூடிய சாகித்தே பச்சைமா மலை போல் மேனி. எம்பெருமான பிரதிபாதிக்கிறதுனால்தான் உண்மை பொருளை அறிந்த கிரந்தமா இவருடைய இது. அதனாலதான் வேதாந்த வாக்குகள்லாம் இவருடைய கிரந்தத்தினால ஈர்க்கப்பட்டவைகளா இருக்குது அப்படின்றது. அதனால இந்த ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதி நாம்னு சொன்னதை இன்னொரு வகையா இந்த இடத்துல பிரதிபாதிக்கிறார். சகல வித்யா வாகினி ஜன்மசைலா.
மரம் போகும். அதனால இதனால இந்த மலையிலேருந்து புறப்படுற நதி இருக்குதே, அது மலைங்கிறத குறிஞ்சி பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முல்லை, காடு சேர்ந்த இடமெல்லாம் முல்லை, வயல் சூழ்ந்த இடங்கள்லாம் மருதம், கடலை சார்ந்த பிரதேசம்லாம் நெய்தல் அப்படின்னு. ஆனால் இந்த மலையிலேருந்து தோன்றக்கூடிய நதிகளுக்கு இது காட்டுல பாய்ஞ்சு அப்புறம் நாடா இருக்கக்கூடிய வயல் சூழ்ந்த பிரதேசமாக இருக்கக்கூடிய மருதத்திலையும் வந்து அதுக்கப்புறம் கடல்லையும் கலக்கல். இப்போ இதனால என்னன்னா, இந்த மலையில தோன்ற நதி போல இவருடைய கிரந்தம் இருக்கிறதுனால, அப்படிப்பட்ட கிரந்தத்தை சாதிக்கக்கூடிய மலை போன்றவரானதுனால அந்த மலையிலிருந்து பெருகக்கூடிய நதியானது காட்டையும் செழிக்க வைக்கிறது. அதுக்கப்புறம் வயல்கள் சூழ்ந்த நாடா இருக்கக்கூடிய நாட்டையும் செழிக்க வைக்கிறது. கடலையும் செழுமையாக்கிறது. இந்த கடல் வேலியை தாண்டாத அப்படியே இருந்தாலும் கூட எவ்வளோ சமுத்திரத்துல ஜலங்கள் வந்தாலும் அது மொத்தத்தையும் உள்வாங்கிறது. அப்படி சமுத்திரத்திலேருந்து ஜலம் கடலுக்கு போய் சேரலைன்னா, ஏதோ பூமியில மாத்திரம் ஜலம் இல்லைன்னா அந்த மரங்களோ பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்களோ வாழாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். கடல்ல கூட இந்த குரு ஜலமா இருக்கக்கூடிய ஜலம் போய் சேரலைன்னா கடல் கூட தன் சுபாவத்தை இழந்து கடல்ல இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கெல்லாம் கூட ஹானி ஏற்படும். பூமியில் இருக்கிற ஜீவராசிகள் இந்த மழை இல்லாத ஜலம் இல்லாததுனால எப்படி இதுவாகோ, அது போல கடல்ல இருக்கிற ஜீவராசிகள் அந்த கடல் ஜலத்தினாலேயே மாத்திரம் அது நல்லா வளர்ந்துடாது. அதெல்லாம் செழுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நதி ஜலங்கள்லாம் போகும். அதுபோல இந்த சிவாஷகாருடைய சிவசூக்தியானது எல்லாரையும் வாழ்விக்கக்கூடியதா இருக்கு. எல்லாரையும் வாழ்விக்கக்கூடியதா இருக்கு. மலையில இருக்கிறவங்கள மாத்திரம் இல்லை, மலையில இருக்கக்கூடிய உயர்ந்த பொருள்களா இருக்கக்கூடிய ஏலாதிகள்லாம் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அவளுடைய வாழ்வு மாத்திரம் அங்க வாழக்கூடியவாளை மாத்திரம் செழுமையாக்கல, காட்டிலையும் செழுமையாக்குது, வயல்லையும் செழுமையாக்குது. அதே மாதிரி கடல். அதனால்தான் கடலுக்கு முன்னீர் பேர். ஆற்று நீர், ஊற்று நீர், ஆற்று நீர், வேற்று நீர் அப்படின்னு கடல்ல சுபாவமா ஊற்று நீர் இருக்கு. அதுக்கப்புறம் ஆறுனுடைய ஜனங்கள்லாம் கலக்கிறது, ஆறுனுடைய ஜலம். அதுக்கப்புறம் வேற்று மழை நீரும் அதுல கடல்ல மழை பொழியாத இல்லை, அங்கேயும் மழை பொழியுது. அதனால 3 ஜலங்கள் சேர்ந்ததுனால முன்னீர் அப்படின்னு அது ஆழ்வார். முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில் வண்ணே அப்படின்னு. இப்படி இருக்கிறதுனால சிவாஷிதாருடைய கிரந்தம் மலையில உற்பத்தி ஆகக்கூடிய நதிகள் போன்று எல்லாருக்கும் வாழ்வழிக்கிறது. வேதம் எல்லாருக்கும் தான் வாழ்வழிக்கிறது. அந்த வேதத்துடைய சாரத்து தானே சாட்சியிருக்கார். அதனால் இப்படிப்பட்ட உயர்ந்ததானது வேதத்துடைய சாதனத்தை சுவாமி தேசிகன் அறியாதவர்களை பற்றி சொல்லச்சே, கனைகடல் போல் ஒரு நீராம் சூத்திரத்தை கபந்தனையும் ராகுவையும் போல கண்டு அப்படின்னு. அதாவது இந்த இடத்துல சொல்லச்சே வேதாந்தம்னு சொல்லல, வேதத்தினுடைய சூத்திரமாக இருக்கக்கூடிய பூர்வ மீமாம்சா சூத்திரங்களையும்
உத்தரவாகமாக இருக்கக்கூடிய வேதாந்தத்தினுடைய உபனிஷத்துக்களுடைய சாரமாக இருக்கக்கூடிய சூத்திரங்கள், உத்தர மீமாம்சா பிரம்ம மீமாம்சா சூத்திரங்களையும் அது எப்படி கனை கடல் போல் ஒரு நீராம் சூத்திரத்தை அப்படியே சப்திக்கக்கூடிய கடல் இருக்க, அந்த சப்திக்கக்கூடிய கடல் ஒரு நீரா எல்லாம் சேர்ந்துருக்கு. ஆனா கபந்தனையும் ராகுவையும் போல கண்டு ஒருத்தர் என்ன பண்றார், தலை இல்லாத உடலை மாத்திரம் ஒத்துக்கிறார். இன்னொருத்த உடல் இல்லாத தலையை மாத்திரம் ஒத்துக்கிறார். அந்த மாதிரி மற்றவர்கள்லாம் வேதத்தை ஒத்துக்கிறவ வேதாந்தத்தை ஒத்துக்கலை, வேதாந்தத்தை ஒத்துக்கிறவ வேதத்தை ஒத்துக்கலை. இப்படி அதாவது இல்லாத அவளை போல இல்லாம ஒரு நீரா ரெண்டுத்தையும் பார்த்து கனைகடல் போல் ஒரு நீராம் சூத்திரத்தை கபந்தனையும் ராகுவையும் போல கண்டு நினைவுடனே கனைகடல் போல் ஒரு நீராம் சூத்திரத்தை கபந்தனையும் ராகுவையும் போல கண்டு நினைவுடனே நிலை தருமும் இகழ்ந்து நிற்கும் எப்பவும் சாஸ்வதமா இருக்கக்கூடிய தர்மமான கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொல்ல அந்த நிலை தர்மமா இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, நம்ம பண்ணக்கூடிய தர்மத்தினால ஆராதிக்கப்பட்டு அந்த தர்மத்துக்கு பலன் தரக்கூடிய தர்மமா இருக்கக்கூடிய நிலை தர்மத்தை இகழ்ந்து நிற்கிறாளே ஒருத்தர் அந்த அவனுடைய பூஜையை ஒத்துக்கிறான். இன்னொருத்த பூஜையெல்லாம் விட்டுட்டு அந்த பிரம்மத்தை மாத்திரம் ஒத்துக்கிறான். அப்படிலாம் இல்லாம பூர்வ காண்டமானது எம்பெருமானுடைய ஆராதனத்தை சொல்றது, உத்தர காண்டமானது அந்த எம்பெருமானை பற்றியே சொல்லி அவனை பிரதிபாதிக்கிறது அப்படின்னு சொல்றது. அப்படி அந்த நீசர் நிலை நாடாவன் வினைபர ஜெய்மினியார் வேத நூலை பூர்வ பாகத்துக்கு வேத பாகத்துக்கு சூத்திரம் ஜெய்மினியாருடைய வேத நூல் இருக்க அதை வியாசருடைய வேதாந்த நூலுடனே விறகால் கோர்த்த விறகுன்னா ஒரு வழி, அதாவது இது ரெண்டுத்தையும் ஒன்று உடலா மாத்திரம் இருக்குது, ஒன்று தலையா மாத்திரம் இருக்குது. அப்படின்லாம் இல்லாம ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து வேத சுத்தி அபேத சுத்தி அப்படின்னு இருக்கிறத சேர்த்து கடக சுத்தியினால பிறகால் போத்த முனையுடைய முன்மதினம் முனிவர் சொன்னா, முனையுடைய ரொம்ப கூர்மையான புத்தி. அப்படி இருக்கக்கூடிய நம் முனிவர் யாரு? எதிராகர் தான். மொழி வழியிலே மொழிந்துட்டோமே அப்படின்னு சொல்கிறார். அது போல அப்போ என்னன்னா வேதம் எப்படி எல்லாருக்கும் 3 குணம் உடையவர்களுக்கும் தைகுண்ய விஷயா வேதாகான்னு சொல்லக்கூடிய ரீதியில 3 குணம் உடையவர்களுக்கும் உதவுமா போலே ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தியும் 3 அதாவது குறிஞ்சியில மலையில உற்பத்தி ஆனாலும் மருதம் நெய்தல் முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி முல்லைன்றது காடும் காற்று சார்ந்த இடம், மருதம்ன்றது பூர்வத்தில் என்ன மாற்றி சொல்லணும்னு தெரியல. முல்லைன்றது மருதம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். குறிஞ்சின்றது மலையும் மலை சார்ந்த பிரதேசம், முல்லைன்றது காடும் காடை சார்ந்த பிரதேசம், மருதம் வயலும் வயல் சூழ்ந்த பிரதேசம், கடல் கடலை சார்ந்த பிரதேசம் நெய்தல். இப்படி அதனாலதான் தைகுண்ய விஷயா வேதாக அப்படின்னு சொன்ன மாதிரி 3 குணம் உடையவர்களுக்கும் உபயோகமான சுவாமி பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தி இருக்கு. அதான் குறிஞ்சியில அது பிறந்தாலும்
எப்படி மலையில பிறந்தாலும் முல்லை மருதல் நெய்தல் ஆரண்யத்திலையும் நாகத்திலையும் கடல்லையும் இருக்கிறவாளை வாழ்விக்கிறதோ அது போல ஸ்ரீபாஷ்யக்காரரும் எல்லாத்தையும் எல்லா ஜனங்களின் முக்குணங்கள் உடையவர்களையும் வாழ்விக்கக்கூடிய கிரந்தங்களை அருளி நமக்கெல்லாம் எம்பெருமானுடைய சம்பந்தத்தை மலைன்றது என்னது பச்சமா மலை போல் மேனின்னு சொன்னார். மலை எப்படி பச்சையா இருக்குதோ அது போல எம்பெருமானுடைய நிறமும் இருக்கு. தூர்வாதள பிருத்திமையா தவசேக காந்தியா கோரோச்சனா ருச்சரையாச்ச ருச்சேந்திராயா ஆசீதனுஜிதசிகாவ அண்டசோகம் மாங்கல்யம். அதாவது பிரணமதான் மதுவைகாரம். அந்த மதுவையினுடைய திருவேணி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது. அது இப்படி அதனுடைய நேரத்தெல்லாம் அங்க வர்ணிக்கிறார். அது போல பச்சை பச்சைமா மலை போல் மேனி சாதிக்கிறது. அப்படிப்பட்டதான திருமேனியை பிரதிபாதிக்கக்கூடியதா அந்த தன்மையை இவர் அந்த எம்பெருமான காக்கக்கூடிய தன்மையாளரா இருக்கிறதுனால இவர் மலையிலிருந்து தோன்றக்கூடிய நதிகள் போல கிரந்தங்கள் அருளி எல்லாருக்கும் வாழ்வளிக்கிறார். அப்படி இருந்தது இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் பாகத்தினால காட்டப்பட்டது. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதி நெதிவல்யான்பரேணிதம் ஸ்ரீரங்கபூர்வஷடசித்தீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.